Welcome to Adiman Warrior TNPSC. இந்த வீடியோல தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 7 பார்க்க போறோம். டார்கெட் 2ல பார்க்கக்கூடிய 7வது வீடியோ. நம்ம டோட்டலா 27வது வீடியோல நம்ம இருக்கோம். தமிழ் பொற்கிளி சீரிஸ்ல நம்ம டோட்டலா 5000 क्वेश्चंस பார்க்க போறோம். டார்கெட் 1 2 3 இந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட்லயும் 20 வீடியோஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய டார்கெட் இரண்டாவது டார்கெட். அதுல 7வது வீடியோ. சரிங்களா? ஆல்ரெடி இத பத்தின டீடைல் வீடியோ கொடுத்திருப்பேன். நீங்க இதுவரையும் Telegramல ஜாயின் பண்ணலாம் அப்படினா Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. Telegramல வீடியோக்கான லிங்க், இந்த क्वेश्चन ஆன்சருக்கான PDF லிங்க், அதேபோல நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான எல்லா விதமான தகவல்களும் Telegramல ஷேர் பண்ணிடுவோம். நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படினா உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. வரக்கூடிய எக்ஸாமுக்கு வீடியோ கிளாसेस டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய இரண்டாவது டார்கெட் சொன்னோம் இல்லையா? சோ இரண்டாவது டார்கெட்ல 27வது டெஸ்ட்ல இருக்கோம். இதே போல நம்ம நிறைய டார்கெட் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 5000 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க. தமிழுக்கான previous year क्वेश्चन பேப்பர் புக் வந்து 92 क्वेश्चन பேப்பர் இருக்கக்கூடிய புக் இருக்கும். லாஸ்ட் 14 வருஷத்துக்கான क्वेश्चन பேப்பர். இது வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், ஹிஸ்டரி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். இந்த புக்ஸ் வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? சோ क्वेश्चंस பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி அப்படினு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சோ ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு டோட்டலா 25 வினாக்களுக்கு எவ்வளவு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம. சரிங்களா? பரினா என்னது? இறங்கு. பரினா என்னது? அது வந்து பறிச்சுக்கிறது, அபகரிச்சுக்கிறது. சரிங்களா? அப்ப பரினா இறங்கு அப்படிங்கற பொருள் இருக்கு. பரி அப்படினா அபகரி அப்படிங்கற பொருள் இருக்கு. பரி அப்படினா இறங்கி போதல். சரிங்களா? பரிதாபப்படுதல் அப்படினு சொல்றோம்ல. இப்ப புரியுமா? பரிதாபம் அப்படினா ஒரு விஷயத்துக்கு நம்ம இறங்கி போறது. சரியா? அதே போல பரி அப்படினா அபகரி அப்படினு அர்த்தம். அது பறிச்சுக்கிறது, பறித்தல் அப்படினு சொல்றோம் இல்லையா? அவன் பந்த பறிச்சுக்கிட்டான் அப்படினு சொல்றோம் இல்லையா? அப்ப பறித்தல். இது மறக்குது அப்படினா பரிதாபப்படுறோம் அப்படினா அவங்களுக்காக மனசை இறங்கி போறோம் அப்படினு அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் பரிதாபம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு. பெருனா என்னது? பெருனா என்னது? பெருனா பெரிய செயல், சிறிய செயல், பெரிய செயல், பெரிய செயல். மதிப்பு பெரு, மதிப்பு பெரு, பெருகுதல், மதிப்பு கூடு அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல பெரு அப்படினா என்னது? பெரிய செயல். அதே போல பெரு அப்படினா மதிப்பு பெரு அப்படினு அர்த்தம். அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பெரு அப்படினா பெரிய செயல், பெரு அப்படினா மதிப்பு பெரு அப்படினு அர்த்தம். சோ கேள்வி எண் 2க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த மூன்றாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லோரும் வேண்டும் வாழ இன்பமாக, எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், வாழ எல்லோரும் வேண்டும் இன்பமாக, வேண்டும் வாழ இன்பமாக எல்லோரும். சரியான ஆன்சர் என்னது? சரியான சொற்றொடர் எது அப்படினு பாருங்க. இதுல சரியான சொற்றொடர் எல்லோரும், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். சோ எல்லாரும் அப்படின்ற வார்த்தை, அதே போல இன்பமாக வாழ வேண்டும். பொருள் சரியா வருதா? ஒரு சொற்றொடர் அப்படினா நமக்கு பொருள் சரியா விளங்கணும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். உங்களுக்கு மறைக்குது அப்படினா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? அடுத்த வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது கரெக்ட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடரை செய்க. வருவாய் என்பது அன்று கல்வி தேடும், கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது, ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது, ஏகலை அம்பு விடும் தமிழ் கலையை என்றது, தமிழ் கலையை அம்பு விடும் ஏகலை என்றது. அப்ப சரியான ஆன்சர் என்னது? தமிழ் மொழியானது அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. அப்ப தமிழ் மொழியானது அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை காண்க. பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம், இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும், மதிக்கும் இன்பம் திருத்தி பெருக்கி, மதிக்கும் திருத்தி பெருக்கி இன்பம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? முதல்ல இன்பம், அப்புறம் திருத்தி, அப்புறம் பெருக்கி, அப்புறம் மதிக்கும். முதல்ல என்ன வரணும்? உயிரெழுத்து ஈ வரணும். அப்ப ஈல இருக்கக்கூடியது முதல்ல ஆப்ஷன் பி தான் இருக்கு. முதல்ல இன்பம், அதன் பிறகு அடுத்த வரிசையில வரும்போது தா வரிசையில தீ இருக்கு, அப்புறம் பா வரிசையில பெருக்கி இருக்கு, மா வரிசையில மதிக்கும் இருக்கு. முதல்ல உயிரெழுத்து தான் வரணும். சரிங்களா? ஆ இல்லையா? சோ அகர வரிசைனா இந்த ஆர்டர்ல வரணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளாஸஸாக நான் அப்டேட் பண்ணுறேன். இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எழுத்து ஓலைச்சுவடி ஒளி வடிவம் அவுகாரம், ஓலைச்சுவடிகள் ஒளி வடிவம் அவுகாரம் எழுத்து, எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம், ஓலைச்சுவடிகள் எழுத்து அவுகாரம் ஒளி வடிவம். சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம். சரியான ஆன்சர் என்னது? எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம். முதல்ல ஏ, அப்புறம் ஓ, அப்புறம் ஓ நெடில், அடுத்து அவு. சரிங்களா? உயிரெழுத்தில் என்ன ஆர்டர் வருமோ அதுதான். முதல்ல எழுத்து ஏ, அப்புறம் ஒளி வடிவம், அப்புறம் ஓலைச்சுவடிகள், அப்புறம் அவுகாரம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து தா அப்படின்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் கேட்குறாங்க. தொழில் பெயர்னா முதல்ல என்னன்னு தெரியணும். என்னது? அல் தல்ல முடிஞ்சா அது தொழில் பெயர். அப்போ தா அப்படின்ற வேர் சொல் என்னது? கட்டளை வாக்கியம். தா அப்படின்றது கட்டளை வாக்கியமாக இருக்கா? இருக்கு. அப்போ அதற்கான தொழில் பெயர் கேட்குறாங்க. தந்தான், தருதல், தந்த, தந்து. தருதல் அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்குது. சரிங்களா? தருதல் இது அல் தல்ல முடியுதா? ஸோ ஷார்ட்கட்காக அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தருதல் அப்படின்றது ஒரு பொருளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கிறது. இப்போ பொங்குதல் அப்படின்ற வார்த்தை இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். பொங்குதல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பொங்குதல் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து கொடு அப்படின்ற வேர் சொல்லின் வினை ஆலணையம் பெயரை தேர்வு செய்க. கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தோர், கொடுத்தோம். கொடு அப்படின்றது வேர் சொல், கட்டளை வாக்கியம். அதற்கான வினையாலணைய பெயர் அந்த வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிக்க வேண்டும். அதுதான் வினை ஆலணையம் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தோர், கொடுத்தோம் அப்படின்னு வரும்போது எது சரியான ஆன்சர்? கொடுத்தோர். பன்மையில் இருக்கக்கூடிய இந்த கொடுத்தோர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து நட அப்படின்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்வு செய்க. நட அப்படின்றது கட்டளை வாக்கியம், அதனால் அது வேர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தொழில் பெயர் கேட்குறாங்க. முன்ன சொன்னது தான். அல் தல்ல முடிஞ்சால் அது தொழில் பெயர். நட, நடந்து, நடத்தல், நடத்து. அப்போ நடத்தல் அப்படின்றது தான் தொழில் பெயர். நடந்து போகக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ நடத்தல் அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து வருக அப்படின்ற வேர் சொல்லை அறிகன்னு கேட்டாங்க. வருக அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் கேட்குறாங்க. வருவிக்கப்பட்ட, வருவித்த, வருகின்ற, வா. சரியா? அப்போ வா அப்படின்றது கட்டளை வாக்கியம். வா அப்படின்றது கட்டளை வாக்கியம். வருக அப்படின்ற சொல்லுல, சரியா, வருக அப்படின்ற சொல்ல கட்டளை வாக்கியம் என்ன வரணும்? ஆர்டர் போடுற மாதிரி வரணும். அதுதான் கட்டளை வாக்கியமே. அப்போ அதில் ஒரு வேர் சொல்லுனது வா. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வரும் தொடரில் இருக்கக்கூடிய வினை சொல்லை தெரிவு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்டதோர் தாமரைப்பூ. இடு ஓர் தாமரைப்பூ. வேர் சொல் தான் கேட்குறாங்க. சரியா? வினை சொல்லை தேர்வு செய்து அதில் இருக்கக்கூடிய வேர் சொல் என்ன? அப்போ இதில் இருக்கக்கூடிய வினை சொல் என்னது? இட்டதோர். சரியா? இட்டதோர் அப்படின்றது நம்ம கீழே இடுறோம் இல்லையா? இட்டதோர் தாமரைப்பூ. அப்போ இட்டதோர்ன்றது வினை சொல், அதனுடைய வேர் சொல் கேட்குறாங்க. அப்போ அதனுடைய கட்டளை வாக்கியம் என்னது? இட்டதோரில் இருக்கக்கூடிய கட்டளை வாக்கியம் இடு. சரியா? இடு, அங்கே இடு அப்படின்னு சொல்கிறோம். இட்டதோர் அப்படின்னா இடுதல். அப்போ இடு அப்படின்றதான் கட்டளை வாக்கியம். இதுதான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து வாருங்கள் அப்படின்ற வேர் சொல். வாருங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய வேர் சொல் கேட்குறாங்க. முன்னையே பார்த்தோம் இல்லையா? வாரும், வா, வரு, வந்த. அப்போ வாருங்கள் அப்படின்ற சொல்ல இருக்கக்கூடிய கட்டளை வாக்கியம் எது? வா அப்படின்னு ஆர்டர் போடுறோம். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். கொழுந்து வகை. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். கொழுந்து வகை. தாள், தோகை, ஓலை, துளிர், தளிர், குருத்து, தண்டு, கோல், தூறு, சுவை, கொம்பு. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்ல கொழுந்து வகைக்கு என்ன எது சொல்லுவோம்? இது புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். கொழுந்து வகைக்கு என்ன சொல்லுவோம்? துளிர், தளிர், குருத்து. ஆப்ஷன் பி. என்ன சொல்லுவோம்? துளிர், தளிர், அதே போல் குருத்து. இது எல்லாமே என்னது? கொழுந்து வகையை குறிக்கக்கூடியவை. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே எதனை குறிக்கக்கூடியவை? பிஞ்சு வகையா, மணி வகையா, இளம் பயிர் வகையா, குலை வகையா? கொத்து, குலை, தாறு, கதிர். இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கக்கூடியது? குலை வகையை குறிக்கக்கூடியவை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர்.
குலை வகையை குறிக்கக்கூடியவை ஆப்ஷன் டி. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஸ் டேஸ் போடாதே. அன்பை கொடு கோடு கொடுத்தல் கேடு நினைத்தல் தா போ கோடு கொடு. அப்போ அன்பை கொடு அப்படின்னு வரும் இந்த வினைச்சொல். அதே போல் கோடு போடாதே அப்படின்னு வரும். சரியா, அன்பை கொடு அப்புறம் கோடு போடாதே. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, கோடு போடாதே அன்பை கொடு. அடுத்து கேள்வி எண் 17. வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு இருக்கு. அப்போ வானம்னா என்னது? வெடி. வானம்னா ஆகாயம். ஆகாயம் புல் புல் ஆகாயம் ஆகாயம் வெடி. சரியான ஆன்சர் என்னது? வானம் 3 சொல்லி நான் வரும்போது வெடி. சரியா, அதே போல் ஆகாயம் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? 2 சொல்லினா வானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சரியா, அடுத்து வலி வலி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. துன்பம் காற்று காற்று நெறி நெறி துன்பம் நெறி காற்று. எது ஆன்சர்? சரியான ஆன்சர் பாருங்க. வலி அப்படின்னா காற்று. அதே போல வலி அப்படின்னா என்னது? வழிபடுத்துதல் அப்படின்னா நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரியா, வழிபடுத்துதல் அப்படின்னா நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு சரியான ஆன்சர் என்னது? முதல்ல ஆப்ஷன் பி, வலி வலி. வலினா காற்று. உயிர் வலி அப்படின்னா ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா? உயிர் வலி அப்படின்னா ஆக்சிஜன். அப்போ உயிர் வலி அப்படின்றது காற்று அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, காற்று. அதே போல் வலி வழிபடுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் சொல்கிறோம் இல்லையா? வலினா அப்படின்னா நெறிப்படுத்துதல் அப்படின்னு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செக் அப்படின்னா வரைவோலை காசோலை பணத்தால் கடன் அட்டை. செக்னா என்னது? காசோலை. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய காசோலை. செக் அப்படின்னா காசோலை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபர்மண்ட் அப்படின்னா செய்தி தகவல். அதே போல் செய்தி அலுவலர் தகவலாளர். நமக்கு சரியான ஆன்சர் அது ஆப்ஷன் டி, கலை சொல்ல வரக்கூடிய சொல். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஆப்ஷன் டி, தகவலாளர். அடுத்து கேள்வி எண் 21. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது? டிமாண்ட் டிராஃப்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இ காமர்ஸ் கரன்சி நோட். சரியா, பணத்தால் இணையதள வணிகம் காசோலை மின்னணு வணிகம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, சரியான இணை எது? ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இணையதள வணிகம். அடுத்து சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வேன். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். கடைக்கு செல்லும் போது இதில் எங்கே வல்லினம் மிகும் மிகாது அதை மட்டும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரியா, இதில் எங்கே சரியாக இருக்குது? கடைக்கு செல்லும் போது வினைச்சொல் வல்லினம் மிகும் இச்சு வரும். அதே போல் துணிப்பை இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லையா? ஐ, துணிப்பை இந்த இடத்துல வரும். அதே போல் எடுத்து செல்வேன் மறுபடியும் வினைச்சொல் வருது. அப்போ அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். சரியா, ஸோ இந்த 3 இடங்கள்லையும் வரக்கூடியது இங்கே தான். இந்த இடத்துல துணிப்பைக்கு தப்பாக இருக்குது. இந்த இடத்துல இச்சு இல்லை, வல்லினம் மிகாது. ஆப்ஷன் ஏவும் தப்பு டியும் தப்பு. இந்த இடத்துல வரும்போது எடுத்து செல்வேனுக்கு இந்த இடத்துல இச்சு வரல, அப்போ டியும் வராது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சந்திப்பில் இருக்கக்கூடிய தொடரை தெரிவு செய்க. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. தென்னாடு விளங்குகிற திகிலம் தென்மொழி. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி. இதில் சரியான ஆன்சர் சரியான தொடர் எதுன்னு பாருங்க. தென்னாடு விளங்குகிற திகிலும் தென்மொழி அப்படின்ற இந்த வார்த்தை தான் சரியா இருக்கு. சரியான மேற்கோள் எது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது. தென்னாடு விளங்குகிற திகிலும் தென்மொழி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்க, சொன்னான், நவின்றான், பகிர்ந்தால், ஆடினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத சொல் சொன்னான், நவின்றால், பகிர்ந்தால். இது எல்லாமே என்னது? பகர்ந்தால். சரியா, இது எல்லாமே சொல்லக்கூடிய பகிர்ந்தால் இல்லை பகர்ந்தால். சரியா, இது எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுது. சொல்லுதல் அப்படின்ற வினைக்குள்ள வருது. ஆடினால் அப்படின்றது வேற ஒரு விஷயத்த சொல்லுது. ஆடினால் ஆடக்கூடிய வினையை சொல்லுது. அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஏன்னா பொருந்தா சொல் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியின் 25. பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், காலம்,
கோழி. அதே போல் வேரி, வேரின்றது நமக்கு சரியான ஆன்சர். சரியா? ஸோ ஆன்சர் 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். அதே போல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், லாஸ்ட் 14 இயர்ஸோட கொஷின் பேப்பர் இருக்கும். வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் 2 புக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா செட்டுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 27வது வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். வரக்கூடிய எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.